என்ன மாமா ஏதாவது சொல்லணும்னு சொன்ன சொல்லுவோம்மா. என்ன மாமா அமைதியா இருக்க? ஏதாவது சொன்னாதானம்மா எனக்கு தெரியும். என்ன மாமா உனக்கு பிரச்சனை? இல்ல மாப்ள, வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனை. கடன் தொல்ல. சரியா வேலையும் இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. மாமா எல்லாரும் தான் மாமா பிரச்சனை இருக்கு. ஏன் நீ வந்து என்னைய கூட எடுத்துக்க. 50 லட்ச ரூபா எனக்கும் தான் கடை இருக்கு. ஏன் நான் வந்து நின்று சம்பாதிக்கலாம். உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாதும்மா. எதாவது நம்ம தான் மாமா நின்று சம்பாதிக்கணும். சரிதான் தினேஷ். உனக்காவது சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு ஹம், யாரும் கிடையாது. பண உதவியும் கிடையாது. சொந்த பந்தமும் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. சரியா வேற படிக்கலல்ல. என்ன பண்றது? ஏன் மாமா இந்த பிரச்சனைக்காண்டி என்ன தூக்கு மாட்டியா தொங்க முடியும்? ஏன் உனக்கு தான் நல்ல மெக்கானிக்கல் தெரியும்ல. அந்த கார் ஒர்க் வச்சு விடு. நீ சொல்றது சரிதான் மாப்ள. ஆனா கார் மெக்கானிக் ஷெட் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும். கொஞ்சம் கையில பணமும் வேணும்ல. என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. என்ன நம்பி யார் தருவா? எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காராமா. கண்டிப்பா அவர்கிட்ட போனோம்னா ஒரு உதவி செய்வாப்புல. ஏன் நீ அதை வச்சு ஒரு கார் ஒர்க் வைக்கலாமே. என்ன மாப்ள சொல்ற? உண்மையா தான் சொல்றியா? போனா அவர் உதவி பண்ணுவாரா?